1 யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 யோவான் 5 முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் என்னோட கூட எனக்கு பின்னாடி சொல்லுங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் தேவனால் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள்? அதை பற்றி தான் சொல்லியிருக்குது. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள், அடுத்த வசனம் சொல்லுது, அவள் தான் உலகத்தை ஜெயிக்கிறார். அவள் என்று வேற யாருன்னு கேட்குதுங்க. அவள் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற தன்மை உடையவர்களாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே தான் இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து நாம் ஆழமாக படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். உலகத்தையே ஜெயித்து விடலாம். உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும். ஏனென்று சொன்னால் நம்மை அந்த விதத்திலே கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே சிக்கி தவித்து கொண்டிருக்க வேண்டியவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் வாழுகிறோம் நாம். இருந்தாலும் இந்த உலகத்தை காட்டிலும் நாம் பெரியவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதவசனம் ஒரு விதத்தில் இதை சொல்லுது. இதே 1 யோவானில் இப்படி சொல்லியிருக்குது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லியிருக்குது. அதை நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது நிமித்தமாக நீங்களே எவ்வளோ பெரியவர்களாக இருக்கிறீர்கள், உங்களையே கர்த்தர் எவ்வளோ பெரியவராக உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். தேவனால் பிறந்தவர்கள் நீங்கள். ஆகவே ஜெயிக்கிற தன்மை உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த உலகம் ஒன்றும் கிடையாது, இந்த உலகத்தின் பிரச்சனைகள் ஒன்றும் கிடையாது. இந்த உலகம் அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு அடிபணியும், எல்லாம் உங்கள் பாதபடியில் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதில் சில காரியங்களை நான் போதித்து வருகிறேன். முக்கியமாக தேவனுடைய விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறேன். இந்த தேவனுடைய விசுவாசத்தில் மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அது எதன் அடிப்படையில் இயங்குகிறது என்று பார்ப்போம் என்றால், இயற்கை உலகம் என்று ஒன்று இருக்கிறது, உண்டாக்கப்பட்ட உலகம். இதை உண்டாக்கின உலகம் ஆவிக்குரிய உலகம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவர். இயற்கை உலகத்தில் இருக்கிறவெல்லாம் காணப்படுகிறவைகள், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவெல்லாம் காணப்படாதவைகள். இப்போ இயற்கை உலகம், ஆவிக்குரிய உலகம் ரெண்டு இருக்குது. இதில் ரெண்டில் எது மேன்மை வாய்ந்தது என்று காண்பித்தேன். எது உயர்ந்தது, எது பெரியது, எது வல்லமை வாய்ந்தது என்று காண்பித்தேன். இந்த இயற்கை உலகம் அல்லது காணப்படுகிற உலகம் உண்டாக்கப்பட்ட ஒன்று. இதை உண்டாக்குனது ஆவிக்குரிய உலகம். ஆகவே ஆவிக்குரிய உலகம் இந்த இயற்கை உலகத்தை காட்டிலும் பெரியது. இதை அது உண்டாக்குனதுனால அதுக்கு இதன் மேலே வல்லமை உள்ளது என்பதை காண்பித்தேன். அதன் அடிப்படையில் தான் இயேசு சொல்கிறார், மலையை பார்த்து சொல்லு, அது அப்படி ஆகும். அதன் அடிப்படையில் தான் அவர் அத்திமரத்தை பார்த்து சொன்னார், அது அப்படி ஆயிற்று. அத்திமரம் என்ன? இயற்கை உலகத்தில் இருக்கிற ஒன்று. யார் சொல்லுகிறது? நல்லா கவனிங்க. சொல்லுகிறது யார்? இயேசு. இயேசு யார்? ஒரு மனிதனாக வந்தவர். ஆனால் மனிதன் யார்? மனிதன் யாருன்னு காமிக்கிறதுக்காக தான் அவர் வந்தார் இந்த உலகத்தில். மரித்து ரத்தம் சிந்தி நம்ம மீட்கிறதுக்காக மட்டுமல்ல, அது செய்கிறதுக்கு முன்னால் மனிதனாக இருக்கிறவன் எப்படி இருக்க வேணும், மனிதன் எப்படி உண்டாக்குனார்னு எல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா ஆதாம் தேவனை விட்டு தூரமாக போன பிறகு, பாவம் செய்து தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட பிறகு தேவனுக்கு தூரமானவனானான். அன்றையிலிருந்து தேவனை அறிகிற அறிவு குறைந்து கொண்டே வந்தது. தேவனோட தொடர்பு இல்லாதனால அவரை அறிந்து கொள்கிற அறிவு இல்லாமல் போய்விட்டது. தலைமுறையாக தொடர்பு இல்லாமல் போய்விட்டதுனால தேவனை அறிகிற அறிவே இல்லாமல் போய்விட்டது மக்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சந்ததியார் மத்தியிலே தேவனை அறிந்து வைத்திருக்கிறவர், தேவனாகவே இருந்தவர். அவர் தான் அத்தாரிட்டியாக இருக்க முடியும். யாரையாவது போய் தேவனை பற்றி கேட்கணும்னா இவர் தான் கேட்கணும். ஏன்னா இவர் தான் ஆதியிலேயே இருந்தவர், அவர் கூடயே இருந்தவர், தேவனாகவே இருந்தவர். ஆகவே தான் இயேசு அத்தாரிட்டி. கடவுள் யார் என்று சொல்கிறதில் நமக்கு அத்தாரிட்டி. கடவுள் யாருன்னு யாரோ சொன்ன கதையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. தேவனே மனுஷனாய் உலகத்துக்கு வந்துட்டார், அவரே சொல்கிறார், அவரே காண்பிக்கிறார். தேவன் யாருன்னு காண்பிக்கிறது மட்டுமல்ல, மனிதன் யார் என்கிறது காண்பிக்கிறதுக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ அதன் அடிப்படையில் தான் அவர் சொல்கிறார்,
அத்திமரத்தை பார்த்து ஏன் பேசினார்? ஏன்னு சொன்னால் மனிதன் யாருன்றதை அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிக்கிறார். மனிதன் யார் என்பது குறித்து போன வாரத்தில் பல வசனங்களை வாசித்தேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கெல்லாம் போனோம். ஏன் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி தேவன் உண்டாக்குனார். சொல்லி சொல்லி உண்டாக்குனவர் அப்படியே உண்டாக்கிட்டே வந்துட்டு காண்பித்தேன் இல்லையா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி வெளிச்சம் கடவுதுன்றார், உண்டாகுது. அப்படியே சொல்லிகிட்டே வர்றாரு, எல்லாம் உண்டாகுது. உடனே சொல்கிறாரு, நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்படியே பண்ணிட்டு வந்தவர் என்ன சொல்கிறாரு? நம்மளை மாதிரியே இருக்கிறதுக்கு மனுஷனை உண்டாக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளை மாதிரியே இப்படி சொல்லி சொல்லியே பண்ணுறதுக்கு மனுஷனை உண்டாக்குவோமாக, அப்படிப்பட்டவனாக உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி தான் உண்டாக்குனார். உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் ஆண்டுகொள்னு சொல்லி அவங்க கையில் எல்லாத்தையும் கொடுத்தார். அதை தான் மனுஷன் இன்றைக்கி மறந்துட்டான். மனுஷன் தேவனை போல இருக்கிறான். தேவன் எப்படி ஆவியாக இருக்கிறாரோ அப்படியே மனுஷனும் ஆவியாக இருக்கிறான். ஆவி தேவன், ஆவி மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் அந்த மனிதனுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வெறும் மண் அல்ல, வெறும் சரீரம் அல்ல, நான் ஆவி. இந்த ஆவியாகிய நான் இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது வெறும் கூடாரம் தான் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ இயேசு அத்திமரத்தை பார்த்து பேசும்போது அங்கே என்ன என்கவுண்டர் நடக்கிறது என்று பார்த்துக்கொள்வோம். என்ன நடக்குது? யார் யாருக்கு பணிய வேண்டும்? இந்த அத்திமரம் என்கிறது இயற்கை உலகத்தில் உண்டான ஒன்று. பேசுகிறது யார்? ஒரு சரீரத்தை கொண்ட மண்ணான மனிதன் அல்ல, வெறும் மண் அல்ல பேசுகிறது. ஆவியாயிருக்கிற மனுஷன். அவனுடைய ஆவியிலிருந்து புறப்பட்டு வருகிறது வார்த்தை. அவனுடைய ஆவி உள்ளத்திலிருந்து வருகிறது வார்த்தை. இருதயத்திலிருந்து வருகிறது. இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இருதயத்திலிருந்து, இந்த உள்ளான மனிதனிலிருந்து இவர் பேசுகிறார். வெறும் இந்த வெளியில் பார்க்குற சரீரம் அல்ல, ஆவியாயிருக்கிற இந்த மனுஷன் ஆவியாயிருக்கிறபடினாலே அவன் இயற்கை உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த இயற்கை உலகத்தின் பேரில் அவனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை எடுத்து காண்பிக்கிறார். ஆகவே தான் அந்த ஆவியாக இருக்கிற மனுஷன் இந்த மலையை பார்த்து அல்லது இந்த அத்திமரத்தை பார்த்து சொல்கிறாரு, சொன்னபடியே அது ஆயிற்று. அதுதான் அங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்குது. அதை தான் காமிக்கிறார், அந்த பிரின்சிபலை தான் காமிக்கிறார். நான் ஒரு ஆவி, இது ஒரு இயற்கை உலகத்தின் ஒரு பொருள், நான் அதை காட்டிலும் மேலானவன், நான் சொல்கிறபடி தான் அது நடக்கணும், நான் சொல்கிறது தான் அது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனிடத்தில் பேசுகிறார். அது சொன்னபடியே ஆயிற்று. அதனால தான் பாருங்கள், அவர் சுகமளித்தது, அற்புதங்களை செய்ய காற்றையும் கடலையும் பாட்டு அதட்டுறாரு. நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க காற்றையும் கடலையும் பாட்டு சொல்லலாம்? ஏன்னு சொன்னால் இவர் ஆவி, ஆவிக்குரிய உலகத்துக்கு சொந்தமானவர். நீங்களும் நானும் ஆவி தான், நாம் ஒரு சாதாரண மனுஷர்கள் கிடையாது. ஆகவே இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற இந்த கடலையும் காற்றையும் எல்லாத்தையும் பார்த்து பேசலாம். அதான் பண்ணுறாரு, அமைதியாயிரு இறையாது என்றார். அது அமைதலாயிற்று. அது செய்தது மட்டும் இல்லாமல் உன் விசுவாசம் எங்கே போச்சுன்னு மற்றவங்களை கேட்குறாரு, நீயே செஞ்சுருக்கலாமாப்பான்றாரு மற்றவங்கள பார்த்து. ஏன்னா அவர்களாலும் செய்ய முடியும், ஆனால் அவர்களுக்கு அப்படி அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கவில்லை இன்னும். இதே அடிப்படையில் தான் சுகமும் அளிக்கிறார். கையை நீட்ட முடியாத ஒருத்தன் வர்றான், அவனை பார்த்து சூம்பி போன கையை நீட்டு என்று சொல்கிறார். அவன் கரத்தை நீட்டுகிறான். நீட்டுன்னு சொன்னவனா அந்த கரத்தை அவனால் நீட்ட முடிகிறது. படுக்கையை அவனை கூரையிலேருந்து இறக்குறாங்க. அவனை பார்த்து சொல்கிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றார். அவன் படுக்கையை தூக்கிட்டு நடக்கிறான். 38 வருஷமாக ஒருத்தன் கிடக்கிறான் பெதஸ்தா குளத்துக்கிட்ட, எந்திரிச்சு நடந்ததே கிடையாது. அவனை பார்த்து சொல்கிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, இதை தூக்கிட்டு நடன்றாரு. இது ஒன்றை தாங்கிட்டு இருந்தது இவ்வளோ நாள், இப்போ நீ என்ன பண்ணு, இதை தூக்கிட்டு நட, நீ அதை விட பெரியவன் காண்பி, இதை தூக்கிட்டு நடன்றாரு. அந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் அதை தூக்கி கொண்டு நடக்கிறான். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. காது கேளாதவர்களை கொண்டு வர்றாங்க, காதுகிட்ட போய் திறக்கப்பட்டுன்னு சொல்கிறாரு, திறக்கப்படுகிறது காதுகள். பிசாசு ஆவிகளை பார்த்து வெளியே போன்றாரு, வெளியே போய் விடுகிறது. ஒரு வார்த்தை சொன்ன உடனே அது அப்படியே ஆகிறது. என்ன என்ன இதுலேருந்து கற்றுக்கொள்கிறோம்னா, இது சரியாக கற்றுக்கொள்கிறதே கிடையாது நம்ம. பாருங்கள், இது என்னன்னா என்கவுண்டர் எப்படின்னா, ஆவிக்கும் இந்த உலக பிரகாரமான மனிதனுக்கும் நடக்கிற ஒரு என்கவுண்டர். ஆவி பெரியது, ஆவி எல்லாவற்றையும் உண்டாக்கினது. ஆவி இந்த சரீர பிரகாரமான காரியங்களை காட்டிலும் பெரியது. ஆவி எனக்குள்ள நான் ஆவியாக இருக்கிறேன். இந்த ஆவியாக இருக்கிற நான் என்னுடைய சரீரத்தை காட்டிலும் பெரியவன், என்னுடைய சரீரத்தின் மேல் அதிகாரம் உள்ளவன். ஆகவே சரீரத்தை பார்த்து நான் பேச வேண்டும். ஆனால் சரீரம் தான் நம்மகிட்ட பேசுது. நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. சரீரம் என்ன சொல்லுது? காலையில் எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி ஒரு மாதிரி இடுப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, அதனால நான் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு படுக்கையிலே 2 இட்லி கொடுத்துரு, நீ மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வா, நான் அது வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். இது யார் சொன்னது? இந்த இடுப்பு சொல்கிறதெல்லாம்
இந்த மனுஷன் கேட்டுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிறான். சரீரம் சொல்கிறது மனுஷங்க, சரீரத்தினால முடியல, அதனால் நான் படுத்துக்கிறேன், நீ போ அப்படின்னு நாம் என்ன பண்ணிடுறோம்? அநேக நேரத்தில் சரீரம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு மனுஷன் சரீரத்திட்ட பேசாமல் சரீரம் மனுஷனிடத்தில் பேசும்படியாய் நாம் அனுமதி கொடுக்குறோம். ஏசு ஆப்போசிட்டாக பண்ணுறாரு. சரீரத்துக்கிட்ட அவர் பேசுகிறாரு, சுகமாகுன்றாரு, கையை தூக்குங்கிறாரு, எழுந்து நடங்கிறாரு, முடியாத செய்யுங்கிறாரு. ஏன் முடியாத செய்ய எப்படி சொல்லலாம்? நடந்தே பார்க்காதவன நடந்துருன்னு எப்படி சொல்லலாம்? ஏன்னு சொன்னால் இவர் ஆவி, இந்த சரீரம் வெறும் இந்த உலகத்துக்குரியது. ஆவிக்குரிய மனிதனுக்கு இந்த உலகத்துக்குரிய எல்லாவற்றின் பேரிலும் அதிகாரம் உண்டு என்கிறதா அங்கே பிரின்சிபல். விளங்க ஆரம்பிக்குது. இப்போ இது விளங்கி கொண்டால் விசுவாசம் எப்படி இயங்குகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இதை தான் காண்பிக்கிறார். இப்படி தான் சோகமாக்குனாரு, இப்படி தான் எல்லாத்தையும் காத்தையும் கடனையும் அதட்டினாரு, இப்படி தான் அத்திமரத்தை சபிச்சாரு, இப்படி தான் மலையை பார்த்து நீ பேசுங்கிறாரு. ஏன்னு சொன்னால் இதுதான் கிளைமேக்ஸு. நான் செய்தது மட்டும் இல்லை, நீயும் செய்யலாம். ஏன்னா நானும் மனிதன், நீயும் மனிதன். அதனால தான் மனுஷனாக வந்தேன். அதனால தான் மாம்சம் எலும்பு ரத்தத்தோடு வந்தேன். ஏன்னு சொன்னால் உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன், நீ இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தை காட்டிலும் பெரியவன். உன்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. அப்ப விசுவாசம் என்கிற மாபெரும் சக்தியினால் இயங்குகிறவர்கள் தான் மனிதர்கள். ஒரு கார் எப்படி பெட்ரோல் போட்டால் ஓடுதோ, ஒரு மீன் எப்படி தண்ணிக்குள்ள வாழுதோ, அதுபோல விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள், அவர்கள் உயர்ந்த ரகம் உள்ளவர்கள். அவர்கள் வேற ஒரு ரகத்தை சேர்ந்தவர்கள். வெறும் இந்த மண்ணா போகிற உலகத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, இந்த மண்ணான சரீரத்துக்குள்ளாக இருக்கிற தேவனை போல் உள்ள ஆவிகள். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தின் பேரிலும் அவர்கள் அதிகாரம் எடுக்கிறார்கள். அதுதாங்க. அப்ப எல்லாத்த பாட்டையும் பேச வேண்டியதா இருக்கு, சரீரத்தை பார்த்து பேச வேண்டியதா இருக்குது. ஏன்னா உலகத்தில் நிறைய நோய் இருக்குது. கொஞ்சம் ஏமாந்தா நம்மளையும் வந்து அது பிடிச்சிக்குது இல்லையா? அதனால் எப்போ பார்த்தாலும் அதை விரட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. சரீரம் நமக்கு சொல்லக்கூடாது, நாம் சரீரத்துக்கு சொல்ல வேணும். அப்போ சரீரத்தில் பலம் வேணும்னா சரீரத்தோடு தினந்தோறும் பேசணும். சரீரமே, கை கால்களே, இருதயமே, லிவரே, கிட்னியே, நரம்புகளே, தசைகளே, ரத்தமே எல்லாம் சரியாரு, சீராக இயங்கு, சரியாக வேலை செய். இயேசுவின் நாமத்தினாலே சரியாக வேலை செய். இயேசுவின் நாமத்தினால் நீ சரியாக தான் வேலை செஞ்சு ஆகணும். ஏன்னா அந்த சரீரம் கர்த்தருடையதாக இருக்கிறது. இந்த சரீரம் கர்த்தருக்கென்று இருக்கிறது. கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட சரீரம், விலையேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட சரீரமாக இருக்கிறது. கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. உனக்கு இந்த சரீரத்தில் இடம் கிடையாது என்று நாம் சொல்ல வேண்டும். சொல்லி சொல்லி தான் அதை ஜெயிக்கணும். சொல்லி சொல்லி தான் அதை அமல்படுத்த வேண்டும். அதே போல தான் பொருளாதாரம், பிஸ்னஸ் எல்லாமே பேச வேண்டும். காற்று கடலில் பார்த்து அவர் பேசுனது போல நம்முடைய தொழிலே எல்லாத்தையும் பார்த்து பேசணும். ஒருத்தர் சொன்னார் பாருங்கள், ஃப்ளோரிடாவில் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் சொன்னார். அவர் சொன்னார், ஆரஞ்சு பழம் நட்டிருந்தாராம் அவர் தோட்டத்தில், ஏக்கர் கணக்கில். எல்லார் தோட்டத்துலேயும் பூச்சியெல்லாம் அரிச்சு போய் எல்லாம் இப்போ எல்லாம் நஷ்டமாகி பெரிய லாஸ் எல்லாருக்கும். அந்த வருஷம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். எல்லாம் பெரிய ஆட்கள்லாம் இப்போ அங்கே ரொம்ப நஷ்டப்பட்டு போனார்களாம். அந்த வருஷம் இவர் என்ன பண்ணாராம், நியூஸை கேள்விப்பட்டோன்னு, இவர் வேறு ஸ்டேட்டில் இருந்தார், ஆனால் அங்கே தோட்டம் வாங்கி போட்டிருக்காரு. இவர் அங்கே போயிட்டு அந்த தோட்டத்தின் மத்தியில் நின்னாராம். நின்று இயேசுவின் நாமத்தினால இங்கே பூச்சி அரிக்கக்கூடாது, எல்லா பூச்சியும் வெளியே போ இயேசுவின் நாமத்தினால. இங்கே பூச்சி அரிக்காது, இங்கே நஷ்டம் ஏற்படாது, இங்கே எனக்கு லாபம் தான் உண்டாகும். ஏனென்றால் நான் கையிட்டு செய்கிற வேலையிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய தொழிலே நஷ்டம் ஏற்படாது, இயேசுவின் நாமத்தில் லாபம் தான் உண்டாகும் என்று சொல்லிட்டு வந்தாராம் பாருங்க. அவர் மகளும் கூட இருந்ததான். பார்த்தா விளைச்சல் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பூச்சி அரிச்சு போய் எல்லாம் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு போனாங்களாம். இவருடைய தோட்டத்தில் மட்டும் அமோக விளைச்சல். அப்படி நடந்தது. இது அமோக விளைச்சல். அவங்க மகளுக்கு ஒரே ஆச்சரியமா, என்ன டேடி இப்படி நடந்தது? இப்படி தான்மா, இது இப்படி தான் நடக்குது. மனுஷன்னா அப்படி தான். மனுஷன்னா காற்றும் கடலுக்கு நடுவில் நின்று அவர் எப்படி பேசினாரோ அதுபோல் தோட்டம் வந்து பூச்சரிச்சு போதெல்லாம் நின்று நம்ம அழுதுட்டு இருக்கக்கூடாது. நாம் என்ன பண்ண வேண்டும்? பேச வேண்டும். இதை சொல்கிறதுக்காக தான் இயேசு வந்தார் பாருங்க. அதனால தான் நான் போன வாரத்தில் அந்த வசனங்கள்லாம் வாசித்தேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சங்கீதம் 8க்கு போவோம். 3ஆம் வசனம். உமது விரலின் கிரியாகிய உடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த
சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். சொன்னேன் தேவதூதர்களும் அல்ல. ஏன்னு சொன்னால் தேவதூதர்களும் நாம் சிறியவர்களாக இருக்க முடியாது. ஏன்னா வேதவசனம் தேவதூதரை பற்றி போதிக்கும் போது அவைகளெல்லாம் நமக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள் என்று சொல்லியிருக்கிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு பணிவிடை செய்கிறதுக்காக வச்சுக்கப்பட்டிருக்கிற ஆவிகள். தேவதூதர் நம்மளை காட்டிலும் பெரியவர்கள் இல்லை, வேத வசனத்தின் போதனையே அல்லது. ஏஞ்சல்ஸை பற்றி வேதவசனம் போதிக்கிறத பார்த்தீங்கன்னா அவர்கள் பணிவிடை செய்கிறதுக்கு தான் மனுஷருக்கு. இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஆவிகள். அப்போ இங்கே தவறாக இப்படி மொழிபெயர்த்து விட்டார்கள் என்று சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எபிரேய வார்த்தையை பார்த்தீங்கன்னா இங்கே தேவதூதர்களும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை ஈலோஹிம் என்கிற வார்த்தையிலிருந்து வருது. அந்த ஈலோஹிம் என்கிற வார்த்தை அநேக இடங்களில் தேவன் என்றே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கேயும் அதுதான் பொருந்தும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி மொழிபெயர்க்கலைன்னா மொழிபெயர்ப்பாளருக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரியவங்க நம்புறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒன்றும் இல்லை, புழு பூச்சி தூசினா ஈஸியாக மொழிபெயர்த்துட்டு போயிடுறோம். போடு எம்மாத்திரம் அப்படின்னு. தேவனிலும் சற்று சிறியவர்களாக்கினீர்னு சொன்னால் அதை மொழிபெயர்க்கிறது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதை போய் வம்பா போயிட போகுது. நம்ம என்ன தேவதூதரை காட்டிலும் பெரியவர்களா? ஏன்னா மனுஷன் பாருங்கள் அப்படி தான். தேவதூதரை பற்றி தெரியாதவன் மனுஷங்கிட்ட தேவர் அனுப்புகிறார். இவன் தேவதூதனை வணங்குறான். தேவதூதன் சொல்ல என்னையே வணங்கிட்டு இருக்கார். என்ன வணங்காத, நான் கடவுள் இல்லை, நான் சும்மா உனக்கு சொல்ல வந்தேன், நீ தான் பெரிய ஆள், உனக்காக என்ன அனுப்பிச்சிருக்கிறார் ஒரு மெசஞ்சரா, நீ என்னையா வணங்குற அப்படின்னு தேவதூதன் சொல்லுகிறான். ஆனால் அந்த மனுஷர்களுக்கு புத்தி அப்படி தான் இருக்குது பாருங்கள். தன்னை பற்றி ஒரு உயர்வாக எண்ண முடியல அவங்களால. ஏன்னா தாழ்வாக எண்ணிய பழக்கமாயிடுச்சு. அப்போ தேவதூதர்களும் அல்ல, தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர், கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டினீர். அப்புறம் பாருங்கள், உங்களுடைய கரத்தின் கிரிகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு, எல்லாம் சொல்லுங்கள், பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எதையெல்லாம் கேட்டால் ஆடு மாடுகளையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இப்போ விளங்குது ஏன் பேதுரு ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சி ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னப்போ ஏசு சொன்னார் போடிங்க வலையன்னார். போடிங்க வலைன்னு சொல்லிட்டு மீனுக்கு சொல்லியிருப்பார், நான் எல்லா மீனும் ஏறுன்னு. ஒழுங்காக எல்லாம் வலையில் ஏறிச்சு பாருங்கள். வலை கிழியுது, போட்டே அமுங்குற அளவுக்கு எல்லா மீனும் கரெக்டாக ஏறிச்சு. ஏன்னு சொன்னால் இங்கே ஒரு மனுஷன் முதல்ல மீன்கிட்ட பேசுகிற மனுஷன் ஒருத்தர் வந்திருக்கிறார். மீனை கட்டில் எடுக்கிறவர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அதனால தான் கரெக்டாக சொல்கிறார், போங்க மீனை பிடி, வாயத்தர நாணயம் இருக்கும், அதை எடுத்து உனக்கும் எனக்கு சேர்த்து டாக்ஸ் கட்டிட்டு வாண்டுறாரு. மீனுக்கு ஆர்டர் போட்டுருக்கிறாருன்னு நினைக்கிறேன், கரெக்டாக வந்துடுன்னு. அது காயினை உள்ளே வச்ச வாயில் வச்ச மீன் கரெக்டாக நிற்குது மீன் பிடிக்கிறவங்கிட்ட. மீனை பிடிச்சா பிடிக்கிறவனை பார்த்தா ஓடுற மீனெல்லாம் மாட்டுது. ஏன்னு சொன்னால் அது அப்படி தான். அது ஏன்னா இங்கே சொல்லியிருக்குது, எதன் பேரில் அதிகாரம் எல்லாத்தையும் பாதபடிக்கு கீழ்ப்படுத்தினீர்னு சொன்னால் எதை பாதபடிக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார்? ஆடு மாடுகள் காட்டு மிருகங்கள் ஆகாயத்து பறவைகள் சமுத்திரத்து மச்சங்கள் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகள் எல்லாவற்றையும் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். மனுஷன் எவ்வளோ தப்பு பாருங்கள். அவன் சொல்கிறான், மிருக இனத்தை காட்டிலும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு நம்ம ஹையரான், ஸ்லைட்லி ஹையர். யூ ஆர் ஆல்சோ அன் அனிமல், யூ ஆர் அ ஹையர் அனிமல். நீங்கள் கொஞ்சம் உயர்ந்த ஒரு மிருகம். என்ன சொல்கிறான், எல்லாம் இந்த குரங்குலேருந்து வந்தோம், அதுக்கு முன்னால் பூச்சி புழுவாக இருந்தோம், நம்ம முப்பாட்டர் யாரோ குரங்காக இருந்திருக்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. சிலருக்கு கண்ணாடியில் பார்த்தோன்னா அவங்களுக்கே டவுட்டாக இருக்குது. சிலருடைய சேட்டையை பார்த்தா உண்மையை நம்ப தோணுது. ஆனால் நான் சொல்லுகிறேன், குரங்குக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அதை பாதபடியில் வச்சிருக்காரு. நம்மளை அவ்வளோ உயர்வாக வச்சிருக்கிறாரு. வேத வசனத்தை நம்புங்கள். நாம் குரங்குலேருந்து வரல, அதையெல்லாம் பாதபடியில் வச்சுட்டாரு. அது நம்முடைய அதிகாரத்தின் கீழே இயங்க வேண்டும் என்று அதனுடைய தராதரமே வேற, நம்முடைய தராதரமே வேற என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.